தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாய சங்க தலைவர்களையும் திருச்சியில் ஒன்று கூடி கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களையே திட்டங்களாக செயல்படுத்துவதை அம்பலப்படுத்தி இனி இந்த ஆட்சி நீடிக்குமேயானால் ஒட்டுமொத்த குத்தக விவசாயிகள் நிலங்கள் பட்டா நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்படும். மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் நத்தம் புறம்போக்கு நிலங்களை வரையிலும் தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான கொடுங்கோல் ஆட்சியாக விவசாயிகளுக்கு விரோதமான ஆட்சியாக செயல்படுத்துகிற திமுக ஆட்சிக்கு வாக்களிப்பதும் விவசாயிகள் தங்களை தற்கொலை செய்து கொள்வதும் சமம் என்கிற அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றும். இன்றைக்கு குத்தக நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது, ஆதீனங்களுக்கு சொந்தமான நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது, கனிமவள கொள்ளை தீவிரமடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் தலைமையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு போடப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் பேரிடரை எதிர்கொண்டு இன்றைக்கு உணவை உற்பத்தி செய்கிறோம். ஆனால் 2025 தமிழ்நாடு முழுமையிலும் காவிரி டெல்டா உட்பட தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டது. அந்த அரசாணையை கலைஞர் பிறந்த திருக்கோளை மண்ணில் தீயிட்டு கொளுத்தினேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாய சங்க தலைவர்களையும் திருச்சியில் ஒன்று கூடி கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களையே திட்டங்களாக செயல்படுத்துவதை அம்பலப்படுத்தி இனி இந்த ஆட்சி நீடிக்குமேயானால் ஒட்டுமொத்த குத்தக விவசாயிகள் நிலங்கள் பட்டா நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்படும். தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணை சட்டம் 2023 அடிப்படையில் நீர் ஆதாரங்கள், ஏரிகள், நீர்வழி பாதைகளான ஆறுகள் வரையிலும் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கொண்டு வரப்படாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து திமுக நிறைவேற்றி விவசாயிகள் விளைநிலங்களை அபகரிக்கிறது. கோவில் குத்தகை நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் நத்தம் புறம்போக்கு நிலங்களை வரையிலும் தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான கொடுங்கோல் ஆட்சியாக விவசாயிகளுக்கு விரோதமான ஆட்சியாக செயல்படுத்துகிற திமுக ஆட்சிக்கு வாக்களிப்பதும் விவசாயிகள் தங்களை தற்கொலை செய்து கொள்வதும் சமம் என்கிற அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். 10 ஆண்டுகளாக திமுகவோட இணைஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்த பல விவசாயிகள், நீங்கள் அது விவசாய விரோத சட்டம்னு சொன்னீங்க. தொடர்ந்து திமுகவோட இணைஞ்சு தான் பணியாற்றிட்டு வந்தீங்க. இப்போ திமுக மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. எங்கே இந்த பிறழ்வு ஏற்படுது? 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் முதலமைச்சராக தொடர்ந்த வரையிலும் என் பின்னால் தான் காவிரி, முல்லை பெரியாறு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், விவசாயிகள் பிரச்சனைக்கு எங்களது பின்னால் தான் திமுக போராட்ட களத்திற்கு வந்தது. எங்களோடு நெருக்கமாக இருந்தது. அப்படி நெருக்கமாக இருந்து மத்திய அரசுக்கு கொண்டு வந்த வேளாண் விரோத சட்டங்களுக்கு எதிராக போராட்ட களத்திலும் எங்களோடு பின்தொடர்ந்தது. அதனை தொடர்ந்து இது ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுமையானால் விவசாயிகளுக்கு பலனளிக்கும் என்று நம்பி நாங்கள் திமுகவை ஆதரித்தோம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே எடப்பாடியார் கொண்டு வந்த வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற சட்டத்திற்கு புறம்பாக நாகப்பட்டினத்தை 2021 ஜூன் மாதம் பாதுகாக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டம் பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக அறிவிப்பு செய்து அரசாணை போட்டு பத்திரிகையில் விளம்பரம் வந்தது. அதற்கு எதிராக போராட்ட களத்தை தீவிரப்படுத்தினோம். முதலமைச்சரே தலையிட்டு அது தவறுதலான அரசாணை, நான் திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு காப்பீட்டு திட்டங்களில் விவசாயிகளுக்கான இழப்பீடு பெறுவதற்கான காப்பீட்டு நிறுவனங்களை தேர்வு செய்கிற அதிகாரம் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி கால வரையிலும் முழுமையாக காப்பீடு செய்தது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தனியார் காப்பீட்டு நிறுவனங்களை முன்னிலைப்படுத்த அனுமதி கொடுத்து தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் தனது துய வருவாய்க்காகவே விவசாயிகள் பேரில் ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி வீதம் கிட்டத்தட்ட 9000 கோடி ரூபாயை 4 ஆண்டு காலத்தில் காப்பீட்டு நிறுவனம் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதுக்கு ஆதாரமாக நான் பட்டியலே வெளியிட்டிருக்கிறேன். அதிமுக ஆட்சி காலத்தில் 4 ஆண்டு காலம் 13,299 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பீடாக வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு 3000 கோடி ரூபாய் இழப்பீடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தமிழக அரசின் புள்ளி விவரத்தின் அடிப்படையிலேயே 9000 கோடி ரூபாயை காப்பீட்டு நிறுவனங்கள் மூலமாக திமுக அரசு பங்கு போட்டிருக்கிறதோ என்ற அச்சத்தில் தான் இன்றைக்கு திமுகவை இந்த அளவிற்கு விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு குத்தக நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது, ஆதீனங்களுக்கு சொந்தமான நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது, கனிமவள கொள்ளை தீவிரமடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் தலைமையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு போடப்பட்டிருக்கிறது. உங்கள் மாவட்டத்தை சார்ந்த பூவுலகில் நண்பர் சுந்தரராஜன் வரையில் அதில் உறுப்பினர். நான் கேட்கிறேன் முதலமைச்சரை, சுற்றுச்சூழல் துறை பாதுகாப்பு குழு போட்டால் அவருக்கு சுந்தரராஜனை தலைவர் போட்டிருக்க வேண்டும். வணிகர் நல வாரியம் முதலமைச்சரே தலைவர். எப்படி வணிகர்கள் பிரச்சனையை சொல்ல முடியும்?
எப்படி சுந்தரராஜன் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தால் என்ன பாதிப்பு? ஏரிகள் அபகரிக்கப்படுவதையும் கனிமவள கொள்ளை போவதையும் முதலமைச்சர் நேராக சுந்தரராஜன் பேச முடிகிறதா? விளம்பர மாயையில் சட்டம் போட்டு விவசாயிகளை அழிக்கிற நடவடிக்கை திமுக அரசு ஈடுபடுவதனுடைய விளைவு. இதை அம்பலப்படுத்தாமல் விட முடியாது. இன்றைக்கு வெளிவந்திருக்கிற செய்தி, தொலைக்காட்சிகள் விவாதிக்கப்படுகிற செய்தி, அதானி திமுக தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார் என்கிற செய்தி பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது குறித்தெல்லாம் முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். நிலைப்பாடு எதுவும் எடுத்திருக்கீங்களா? விவசாயிகள் யாருக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடக்கூடாது? கிராமங்கள் தோறும் விவசாயிகள் நேரடியாக திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள். இது திமுக விவசாயிகளும் உள்ளடக்கித்தான் நான் சொல்கிறேன். என்னிடத்தில் திமுக விவசாயிகள் நிரம்ப இருக்கிறார்கள். எல்லா கிராமங்களிலும் கொள்முதல் தனியாருக்கு தாரவார்க்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டா வரையிலும் கொள்முதல் கொள்கையை கொண்டு வந்தவர் 1985 இந்தியாவிலேயே முதலில் எடுத்துக்காட்டாக கலைஞர் தான் கொண்டு வந்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலமாக கொள்முதல் செய்வது என்று. கொரோனாவிற்கு பிறகு தமிழ்நாடு முழுமையிலும் கொள்முதலை தீவிரப்படுத்துவது என்று மத்திய அரசு முடிவெடுத்தது. அரிசி உற்பத்தி அதிகரிக்கிறது, தேவை அதிகரித்திருக்கிறது உலகம் நாடு முழுமையும். ஆகவே அரிசி தேவை என்பதால் தமிழ்நாட்டில் கொள்முதலை விரிவுபடுத்தி 40 லட்சம் மெட்ரிக் டன் வரையிலும் கொள்முதல் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் பேரிடரை எதிர்கொண்டு இன்றைக்கு உணவை உற்பத்தி செய்கிறோம். ஆனால் 2025 தமிழ்நாடு முழுமையிலும் காவிரி டெல்டா உட்பட தனியாருக்கு தாரவார்க்கப்பட்டது. அந்த அரசாணையை கலைஞர் பிறந்த திருக்கோளை மண்ணில் தீயிட்டு கொளுத்தினேன். அதற்கு பிறகு செயலாளர் அழைத்து முதலமைச்சர் காவிரி டெல்டா தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் கட்டமைப்புகள் இல்லை, எனவே அரசு பொறுப்பேற்று கொள்முதல் செய்யும், காவிரி டெல்டாவில் அரசு கொள்முதல் செய்யும் என்று கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு என்ன, திருநெல்வேலி மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில் கொள்முதல் செய்த நெல்லை, அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்வதற்கு வழி இல்லாமல் கிடக்கிறது. கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் கிராமங்கள் தோறும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து செல்வதற்கு லாரிகளுக்கு அனுமதி வழங்கவில்லை, திறந்தவெளி கிடங்குகள் அமைக்கப்படவில்லை, மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கு அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கவில்லை. மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே எப்படி இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதோடு மட்டுமல்ல, கனிமவள கொள்ளையால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலி போயிருக்கிறது. இந்த கனரக வாகனங்கள் கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் வழியாக கேரளாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்ட இந்த கனிமவள கொள்ளையால் பல ஆயிரம் உயிர்கள் பலி போயிருக்கிறது. நேற்றைக்கு தான் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு அந்த வாகனங்கள் இனி கொண்டு செல்லக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார். 4 ஆண்டு காலம் இந்த மாவட்ட ஆட்சியர் என்ன செய்து கொண்டிருந்தார்? எத்தனை உயிர்கள் பலி போயிருக்கிறது, எத்தனை குன்றுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை மலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. கனிமவள கொள்ளையால் இன்றைக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் பேராபத்து, எந்த நேரமும் பூகம்பம் வெடிக்கக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை உயிர்கள் பலி போயிருக்கிறது. இதற்கான முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டாமா?